ஒரு பக்கம் பஞ்சாயத்தில் கோவமா சவுந்தரராஜன் வந்து இந்த வெறும் பையன் வந்துட்டு என் பெரிய பையன் வந்துட்டு உங்கள் வீட்டு பொண்ணு கழுத்தில் வந்துட்டு தாலி கட்டிட்டான், அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை ஏற்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த பொண்ணு இப்போ எங்கள் வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கா, நல்லா சொகுசாக. எனக்கு வந்துட்டு இன்னொரு தங்கச்சியும் வந்துட்டு ஓசியிலே கல்யாணம் பண்ணிட்டான். எந்த சொத்துக்கிட்டு எதுவுமே இது பண்ணி கொடுக்காம இது பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் கொள்ளாமல் அதையாவது பொண்ணு அனுப்பிச்சி வைடானா அதையும் செய்ய மாட்டேங்கிறான். அந்த வீரா என்னமோ வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்குறா. என்னமோ ஒருத்தி தான் இருக்கிற மாதிரி அவ்வளோ பில்டப் கொடுக்குறா. கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறா. சரி அது வாழலைன்னா கூட பரவாயில்ல, தாலியாவது கழட்டி கொடுத்தீங்கன்னா அதையும் செய்ய மாட்டேங்கிறா. நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணி வாங்கி தரணுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டோன்னே பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் குடும்பத்தை இது பார்க்கத்தான் எங்களுக்கு வேலையா, நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு எல்லாருமே கோவமாக கேட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், பஞ்சாயத்து கூப்பிட்டது நாங்கள் கிடையாது, அவர் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு பரணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கப்பா. என்ன மரியாதை இது, இந்த வெறும் பையன் அவனுக்கு ஒழுங்காக தாலி கட்டி கொடுத்துங்க. அதெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வீரா சொல்கிறாங்க. இல்லை இந்த வெறும் பையனை சொல்லுங்கள், அவன் தானே தான் குடும்பம்னு ஆடுவான் அப்படின்னு சொல்ல சண்முகம் வந்துட்டு நான் ஒன்றும் என் தங்கச்சிங்களுக்கு அண்ணன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவள் நல்லா படித்தவன், நல்ல வேலையில் இருக்கிறவா, அவளுக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு, அவள் வாழ்க்கை இது, அவள் என்ன சொன்னாலும் நான் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா வீர கிட்ட கேட்க நான் கண்டிப்பாக தாலியை கட்டி கொடுக்க மாட்டேன். எல்லோரும் இப்போ என்கிட்ட வந்து கேட்குறீங்களே, அவங்க பையன்கிட்ட வந்துட்டு எதுக்காகடா தாலி கட்டின பொறிக்கு கையில் பொண்ணோட அனுமதி இல்லாமல் கேட்டிங்களா ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்டவங்களும் ஊர் ஆளுங்கள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பண்ண பையனே இல்லையப்பா பிராதுக்கு வந்தவன்னு சொன்னோன்னே சிவபாலன் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. அப்புறமா நீ என்னதாம்மா முடிவு சொல்கிறேன்னு சொல்ல, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த வெறும் பையனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படி இப்படின்னு சவுந்தரபாண்டி ரொம்ப இதுவாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை கேட்டு போதும் நிறுத்துங்க, எங்கள் நம்பி பற்றி இதுக்கு மேலே பேசுனீங்க அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதை இருக்காது. இப்போ என்ன உங்களுக்கு தாலி கட்டி கொடுக்கணும், அது கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன், உங்களை எப்படி வந்துட்டு வழி கொண்டு வரணும், என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் இந்த விஷயத்தில் இது பண்ண தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடன்குட்டிக்கிட்ட வண்டி சாவி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க கோவமாக. கலர் ட்ரெஸ்லேயே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. என்ன வீடா இங்கே உனக்கு டியூட்டி போடலையே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இல்லை சார், இல்லை மேடம், நான் இங்கே இதுக்காக வரல, என்னோடய பர்சனல் இது கொடுக்கறதுக்கு கேஸ் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். கழுத்தில் ஒருத்தன் வந்துட்டு எனக்கு இது பர்மிஷன் இல்லாமல் தாலியை கட்டிட்டு அவன் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். அவங்க அப்பாவும் வந்துட்டு கூட சேர்ந்து இது பண்ணிட்டுருக்காரு, என்னை ஒரே மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்டவனும் உடனே நீ கேஸ் எழுதி கொடுமா, நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன், அவங்க அப்பனையும் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா வீராவை எழுதி கொடுக்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக சூப்பராக பண்ணிட்டடா தம்பி அப்படி இப்படின்ட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டுக்கு வாழ வரணும்னு யோசிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டியா அவங்க அக்காவும் பேசிகிட்டு இருக்க, அவங்க பொண்டாட்டி பாக்கி வந்துட்டு நீ நல்லா இருப்பியா மனுஷா, நீ எல்லாம் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி வந்து சந்தோஷப்பட்டுருக்கேன்னு கோவமாக பேசிட்டு அட போடி, ஆனால் இதுவாக இருந்தால் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக போலீஸ் வராங்க, சிவபாலனும் இருக்கிறாரு. எதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, பர்மிஷன் இல்லாமல் சிவபாலன் கேட்க, உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போகிறோம், உங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ தானே சிவபாலன் கேட்டால், ஆமாம் நான் தான் சிவபாலன், நீ தான் ஒரு பொண்ணு கழுத்தில் வந்துட்டு இஷ்டம் இல்லாமல் தாலி கட்டியிருக்க, அதுக்கு உங்கள் அப்பாவும் உடம்பியா, அதனால் உங்கள் அப்பாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னவொன்னே மொத்த பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. கரெக்டாக 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வெளியே வராங்க. பாக்கி வந்துட்டு நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வீரா ஒரு பக்கம் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.